VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிறந்தது புத்தாண்டு, வழக்கமான உற்சாகத்துடன் வரவேற்ற மக்கள். 2025ஆம் ஆண்டு இனிதே நிறைவடைந்து 2026ஆம் ஆண்டு பிறந்ததை ஒட்டி மக்கள் உலகம் முழுவதும் புதிய ஆண்டை வழக்கமான உற்சாகத்துடன் வரவேற்றனர். பொது இடங்களில் ஒன்று கூடி ஆடல் பாடல்களுடன் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். டில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்றனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டை ஒட்டி கோயில்கள், சர்ச்சுகளில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. சூரியன் முதலில் உதயமாகும் பசிபிக் தீவான கிரிபாட்டியில் ஆங்கில புத்தாண்டு முதலில் பிறந்தது. அந்த தீவில் உள்ள கிறிஸ்மஸ் நகரில் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் புத்தாண்டு பிறந்ததும் நகரின் மையப்பகுதியில் வண்ண வான வேடிக்கைகள் ஒளிவெள்ளம் பாய்ச்சின. நகர வீதிகளில் மக்கள் உற்சாகமாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் புத்தாண்டு பிறக்க மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகத்திலும் அனைத்து நகரங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. சென்னை ECR சாலையில் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அனைவரும் ஒரே நேரத்தில் வாகனங்களில் வீடு திரும்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ECR சாலையில் வாகனங்கள் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாடினர். இசை நிகழ்ச்சி, லேசர் ஷோவுக்கு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. காரைக்காலில் அன்னை ஆலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கோவையில் பொது இடங்களில் மக்கள் கூடி புத்தாண்டை வரவேற்றனர். சூலூர் நட்சத்திர விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருப்பூர் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. புத்தாண்டை முன்னிட்டு திருப்பூரில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி மற்றும் கரூரில் போலீசார் மக்களுடன் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து புத்தாண்டை கொண்டாடினர். சிறுவர் சிறுமியருக்கு கேக் வழங்கி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோட்டில் வானில் வண்ண பலூன்களை பறக்கவிட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் புத்தாண்டை ஒட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டது. தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடந்த திருப்பலியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மதுரையில் பல்வேறு நட்சத்திர விடுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக நடந்தது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உற்சாகமாக ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருச்சி காவிரி பாலத்தில் இருசக்கர வாகனங்கள், கார்களை சாலையில் நிறுத்திவிட்டு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்திருந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் செல்ல முடியாமல் சிக்கி தவித்தது. இந்திய மக்களுக்கு ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்து. இந்திய மக்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டின் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் நேர்மறையான மாற்றத்தையும் குறிக்கிறது. இது சுய பிரதிபலிப்பு மற்றும் புதிய தீர்மானங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நமது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். 2026ஆம் ஆண்டு நமது வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வந்து வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க புதிய ஆற்றலை புகுத்தட்டும் என முர்மு கூறியுள்ளார். புத்தாண்டு வாழ்த்து மோசடி, சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை. ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் பகிரப்படுகின்றன. இதை பயன்படுத்தி மோசடி நடப்பதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறியதாவது: வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் தெரியாத எண்களில் இருந்து வரும் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளை திறந்து பார்க்க வேண்டாம். குறுஞ்செய்திகளையும் பார்க்க வேண்டாம். அந்த செய்தியில் உங்களுக்கான புத்தாண்டு பரிசு இங்கே, உங்கள் பெயரை போட்டு வாழ்த்து அட்டையை உருவாக்குங்கள் போன்ற வாசகங்களுடன் ஒரு லிங்க் இருக்கும்.
அதை நீங்கள் கிளிக் செய்தவுடன் அது ஒரு போலி இணையதளத்துக்கு சென்று மோசடி செயலியை தானாகவே பதிவிறக்கம் செய்யும். இதன் மூலம் உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை திருடி விடுவர் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். மக்களின் நம்பிக்கைக்கு உரிய ஆண்டாக 2026 அமையும், ஸ்டாலின் உறுதி. புத்தாண்டை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றனர். தமிழக மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாக 2026 ஆண்டு நிச்சயமாக அமையும். தமிழகத்தில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக தான் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசுடன் தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியும் நமக்கு உரிமை போராட்டம்தான். தமிழகத்துக்கு கல்வி நிதி வழங்காமல் வஞ்சிக்கும் மத்திய அரசை எதிர்த்து போராடுவதும் திமுக தான். நிதி உரிமை, வரி உரிமை, சட்ட உரிமை என அனைத்துக்கும் போராடுவது நாம் தான். ஒரு கையில் வாளை ஏந்தி உரிமை போர்க்களத்தில் நிற்கிறோம், மறு கையில் கேடயத்தை ஏந்தி மக்கள் நலனை பாதுகாக்கிறோம். போர்க்களத்தில் வென்றிட வேண்டும், மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை தொடர வேண்டும். தமிழக மக்கள் படை நமக்கு ஆதரவாக உள்ளது. அதை சிதறடிக்க வேண்டும் என எதிரிகளும் உதிரிகளும் வகுக்கும் யூகங்களை தகர்த்தெறிந்து ஜனநாயக போர்க்களத்தில் நாம் செயலாற்றிடுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்திலும் குலுங்காமல் சென்ற ரயில். வந்தே பாரத் ஸ்லீப்பர் சோதனை ஓட்டம் நிறைவு. நாட்டின் ரயில்வே துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. ரயில் பணிகளுக்கு தரமான சேவை வழங்கவும், வேகம், பாதுகாப்பு, வசதிகளை கூட்டவும் புதுவித முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் முற்றிலும் அதிநவீன வசதிகள், பாதுகாப்பு அம்சங்களுடன் நாடு முழுதும் வந்தே பாரத் அதிவேக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போது இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் அனைத்துமே பயணிகள் அமர்ந்து செல்லும் வகையிலானவை. முற்றிலும் ஏசி வசதி உடைய பெட்டிகள் தான் என்றாலும் நீண்ட தூரம் செல்லும் பயணிகள் இதே ரயிலில் படுக்கை வசதி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என ரயில்வே நிர்வாகத்திடம் கருத்து தெரிவித்தனர். பயணிகளின் கருத்து பரிந்துரையை ஏற்று வந்தே பாரத் ரயில்களில் படுக்கை வசதியை ஏற்படுத்த ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. தற்போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட நிறுத்தங்களில் மட்டும் நின்று செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் சீட்டர் வசதி மட்டுமே உள்ளது. இதையடுத்து 16 பெட்டிகளுடன் படுக்கை வசதியுடைய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன. இவை முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நம் நாட்டிலேயே தயாராகின. இந்த ரயில்களில் நவீன கழிப்பறை, தானியங்கி கதவுகள், குலுங்காமல் செல்லும் வகையிலான தொழில்நுட்பம், சிசிடிவி கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டன. ரயில் பெட்டிகள் தயாராகி என்ஜின் இணைத்த டெல்லி மும்பை ஹைஸ்பீட் வழித்தடத்தில் கோட்டா நக்டா இடையே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது. ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் தலைமையில் நடந்த இந்த பாதுகாப்பு சோதனை ஓட்டத்தின் போது ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. அந்த வேகத்தில் ரயில் இயங்கும் போது கண்ணாடி டம்ளர்களில் தண்ணீர் நிரப்பி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டன. அதிவேகத்தில் செல்லும் போது கூட அதில் இருந்த தண்ணீர் ததும்பி கீழே வழியவில்லை. கண்ணாடி டம்ளர்கள் கவிழவும் இல்லை. இந்த வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரேக், சடன் பிரேக் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள், அதிவேகத்தில் குலுங்குகிறதா என்ற கண்காணிப்பு உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து வகை சோதனையும் வெற்றிகரமாக நடந்தேறியது. அதில் அனைத்து அம்சங்களும் சிறப்பாக செயல்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினர். பாதுகாப்பு சோதனை ஓட்டம் நிறைவடைந்ததால் விரைவில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் சேவை நீண்ட தூரம் பயணிப்போருக்கு வரப்பிரசாதமாக அமையும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர். சிறு பார்சல் அனுப்பும் சேவை இன்று முதல் நிறுத்தம். அஞ்சல் துறை வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: சர்வதேச போஸ்டல் யூனியன் சில விதிகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடிதங்கள், ஆவணங்கள் ஆகியவற்றை மட்டுமே இனி சிறிய கவர்களில் வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். சிறிய கவர்களில் வைத்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் சிறு பார்சல் சேவை ஜனவரி 1 முதல் நிறுத்தப்படுகிறது. கவர்களில் பொருட்களை வைத்து தரை, கடல், வான்வழி அஞ்சல் சேவையாக பட்டுவாடா செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. இம்முறையில் அனுப்பப்படும் பார்சல்களை டிராக் செய்ய முடியாது என்பதுடன் பட்டுவாடா செய்வதற்கும் தாமதம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்கவே புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இனி ஏதேனும் பொருட்கள் ஏற்றுமதி சரக்குகளை அனுப்புவதாக இருந்தால் ITPS எனப்படும் டிராக் செய்யும் சேவை வழியாக அனுப்பலாம்.
சுங்கம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பூர்த்தி செய்யும் இந்த சேவையில் பார்சல்களும் விரைவாக சென்றடையும். இது ஏற்றுமதியாளர்களுக்கும் இ-காமர்ஸ் விற்பனையாளர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.